உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ சக்தியை ஃபாலோ பண்ணிட்டியே இங்க வந்த? நான் தான் சொன்னேன், அவ ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமா, சக்தி உன்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணலன்னு போது உனக்கே இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு யோசி. ஏன்னா உங்க ரெண்டு பேரோட உறவு நட்பையும் தாண்டி ரொம்ப முன்னேறி போயிடுச்சு. நீ சக்தியை காதலிக்கிற. மோகன் மாமா, டாக்டர் சிவா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஐயோ, அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? காதலுங்கிற பேரை கேட்டதும் அவர் தன்னோட கண்ட்ரோல இழந்துட்டாரு. நீ சக்தியை காதலிச்சிருக்க, ஆனா உன் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்க. இல்ல இல்ல இல்ல, நான் சக்தியை காதலிக்கல. அதை பார்க்கும்போது எனக்கு ஏதோ அவரோட இன்னொரு ரூபம் வெளியே வந்த மாதிரி இருந்தது. என்னால என்னைக்கும் யாரையும் காதலிக்க முடியாது. எனக்கு எனக்குள்ள இருந்த அந்த உணர்வு என்னைக்கு செத்து போச்சு. நான் சக்தியை காதலிக்கல. டாக்டர் சிவா என்ன ஏன் காதலிக்க போறாரு? நான் எங்க இருக்கேன்? டாக்டர் சிவா எங்க இருக்காரு? சித்தியும் கரெக்டா தான் சொல்றாங்க. அந்த டாக்டர் சிவா நல்லவர் இல்ல, ரொம்ப நல்லவர். யாரா இருந்தாலும் அவரை காதலிச்சிருவாங்க. கரெக்ட் தானே? டாக்டர் சிவாவோட தகுதிக்கும் நம்ம தகுதிக்கும் எப்படி பார்த்தாலும் ஒத்து போகாது. நட்பும் காதலும் சமமா இருக்கிறவங்களோட தான் ஏற்படும். டாக்டர் சிவாவோட காதலை அடைய எனக்கு சுத்தமா தகுதியே இல்லை. மோகன் மாமா எப்ப இருந்து டாக்டர் சிவா கிட்ட காதலை பத்தி பேசினாரோ அப்பெல்லாம் டாக்டர் சிவா மோகன் மாமா கிட்ட என்ன காதலிக்கலன்னு தான் சொன்னாரு. காதல் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடும். நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் பறிச்சிடும். என்னால யாரையும் காதலிக்க முடியாது. அதோட நான் ஒன்னும் சக்தியை காதலிக்கல. நான் என்னமோ டாக்டர் சிவா என்ன காதலிக்கிறாருன்னு நினைச்சேன். நான் தவறுதலா அவரை கட்டி பிடிச்சப்போ அவர் என்ன பிடிச்சு தள்ளி விட்டாரு. எனக்கு அப்பவே புரிஞ்சிருக்கணும், அவரோட மனசுல என் மேல லவ் ஃபீலிங்லாம் இல்லைன்னு நான் தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் நான் எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சேன்? எனக்கு நல்லா தெரியும் நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்றனோ அதே அளவுக்கு நீயும் ஃபீல் நான் ஃபீல் பண்றத நீங்களும் ஃபீல் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் டாக்டர் சிவா. ஆல் தி பெஸ்ட். இந்த சிவா இருக்கிற வரைக்கும் சக்தியுடைய எந்த கனவு நிறைவேறாம இருக்காது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.